ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் கைகளை தொட்டு விட்டாய் தானே. எவ்வளவோ முயற்சி செஞ்சு எந்த முயற்சியும் சரியாக கைகூடாம வெற்றியை கொடுக்காம இப்போ கடைசியில் என்னை நம்பி முழுசாக காத்துக்கிட்டு இருக்க. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய முயற்சிகள்லேருந்து நீ பின்வாங்க வேண்டாம். ஏன்னா தோற்று போகாமல் கஷ்டப்படாமல் வலியையும் வேதனையும் அனுபவிக்காமல் வாழ்க்கையில் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போது தானே தோல்வியை பார்த்துருக்க. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ வெற்றி பாதையை எட்டி பிடிப்பாய். உனக்கானது எல்லாமே நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருமோன்ற பயம் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது தானே. அனைத்து தவறுகளையும் சரி செஞ்சு எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நானே உனக்கு ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுவேன். நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும். நீ யோசிச்சு கூட பார்க்காத, நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயம்தான் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நடக்க போகுது. உன் வீடு தேடி வந்த நானே அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்னையோட என் கையை தொட்ட உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு கடன் பிரச்சனையும் முடிச்சு வச்சு எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் சந்தோஷம் நிலைக்கும்படியும் செய்ய போகிறேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். மகிழ்ச்சியும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நீ செய்யும் செயல்களை வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாகி நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடும் துணிவோடும் முயற்சி செய். உன் உழைப்புக்கான வெற்றியை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துறேன். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமே நீ ஆனந்தத்தையும் அற்புதங்களையும் பார்க்கும்படி நான் செய்கிறேன். என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்க உன்னை நான் நிச்சயம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். தள்ளிப்போன விஷயங்களையும் தாமதமாகும் விஷயங்களையும் தாண்டி நீ நினைப்பதையெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். இந்த சாயப்பாவின் அருளால் இனி உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருக்க போகுது. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்க விட மாட்டேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்கும். நீ தேடின வாழ்க்கையை உனக்கு கொடுத்து என் அருள் ஆசிகள் மூலமாக நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றுறேன். கற்பனை கூட செய்யாத வகையில், நீ நினச்சி பார்க்காத வகையில் என் உதவி உனக்கு கிடைக்க போகுது. அதன் மூலமாக நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இந்த சாயப்பாவை நம்பிய உனக்கு வெற்றி பாதைகளை நானே திறந்து வைக்கிறேன் என் செல்லமே. உண்மையிலேயே பணம் இருந்துட்டா மட்டும் எல்லார் வாழ்க்கையும் நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்காது. பணத்தை தாண்டி பல விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருக்கிறது அல்லவா. அதனால தான் காசு பணம் அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி மனசில் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கோன்னு சொல்கிறேன். எவ்வளவுதான் மோசமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் வந்தாலும் கூட நீ மனசை நேர்மறையாக வச்சுக்கிட்டீன்னா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். கடந்த நாட்களில் நடந்த சில போராட்டங்களை எல்லாம் தாண்டி இப்போது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். எப்போதும் வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி மட்டும் யோசி.
நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்கும் போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயந்து பின்வாங்க வேண்டாம். நடப்பதையெல்லாம் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றமாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றி என் அருளால் எல்லா விதத்திலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ தப்பு செய்யும்போது அதை சுட்டி காட்டாதவர்கள் உனக்கு நிழலாக இல்லை. நீ தப்பு செஞ்சு எப்போ அழிஞ்சு போவ, உன்னை வீழ்த்திட்டு தான் எப்படி பெரியாளா வாழ்கிறதுன்ற எண்ணத்தோடு கூட இருக்கலாம். அதனால் நீ செய்கிற தப்பையெல்லாம் தட்டி கொடுக்குறவங்களையும் உன்னை எந்த குறையும் சொல்லாமல் ஆதரிக்கிறவர்களையும் நீ முழுசாக நம்பிட வேண்டாம். ஏன்னா நல்ல நட்போ உறவோ செய்கிற தப்பை சவர சரியான முறையில் சுட்டி காட்டணும் அல்லவா? நீ உண்மையிலே அறிவாளினா அதிக விஷயங்களை கற்றுக்கிறதுல அதை காட்ட வேண்டாம். ஏற்கனவே நீ கற்றுக்கிட்ட தவறான விஷயங்களை மறப்பதிலும் உண்மையை சரியாக பயன்படுத்துவதிலும் அதை பயன்படுத்து. அறிவுள்ளவர்கள் யாரும் தவறு செய்ய மாட்டாங்க. நீ அறிவாளி பிள்ளையாக எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் தவறுகளை சரி செய்யக்கூடிய பக்குவத்தோடும் இரு. காசு பணம் இருந்தால் நிம்மதி வந்துடாதுன்னு சொல்கிறவங்க யாரும் காசு பணம் வேணான்னு சொல்ல போகிறதில்ல தான். ஏன்னா ஏழையோ பணக்காரனோ நிம்மதி இருக்கோ இல்லையோ பணத்தை வேணான்னு சொல்கிற மனிதர்களை நீ பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு மூச்சு காத்துன்ற மாதிரி வாழ்க்கைக்கு பணமும் முக்கியமாகத்தானே இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறது போலவே மாற்ற முடியாது. சில விஷயங்கள் நடக்கும்போது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போக தயாராகு. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உதவி செய்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷத்தை எதிர்நோக்கி தயாராக இரு. நீ எதிர்பாராமல் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் தோல்விகளையும் தாண்டி நீ எதிர்பார்த்த வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதுமே ஒரு குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளை பொறுத்து தான் நாளைய சமுதாயமே இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 2 பிள்ளைங்க அடுத்து தலைமுறையாக மனிதர்களை உருவாக்கும் போது அதுதானே நாளைய உலகமாக இருக்குது. அதனால தான் பிள்ளைங்களை வளர்க்கும்போது சில விஷயங்களை சரியாக செய்யின்னு சொல்கிறேன். ஆண் பிள்ளைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து செலவாளியாக வளர்க்கக்கூடாது. அதே போல் பொம்பளை பிள்ளைங்களையும் ரொம்ப செல்லமாக வளர்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு வீட்டை நிர்வகிக்கிறதுல ஆண்களை விட பெண்கள் தானே திறமைசாலிகளாக இருக்காங்க. பெண் என்பவள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியே வேலையும் செஞ்சுக்கிட்டு தன் பிள்ளைகளையும் சரியாக குடும்பத்தில் பொறுப்பாக வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருக்காங்க. அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற சம பங்கு அந்த ஆண்மகனுக்கும் இருக்கிறதால தான் பிள்ளைய நீ செலவாளியாக வளர்த்துட்டீன்னா நாளைக்கு அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்ற திணறுவாங்கன்னு சொல்கிறேன். செலவாளி மகன் தன் குடும்பத்தை சரியாக வழி நடத்த முடியாது. செல்ல மகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்க முடியாமல் உடஞ்சி போயிடுவா. அதனால தான் செல்லம் கொடுத்து யாரையும் கெடுக்க வேண்டாம். யார் என்ன கேட்டாலும் பிள்ளைகளுக்கு உடனே வாங்கி கொடுத்துறாம என்னை போல் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்காம பணத்தின் அருமையையும் அதே நேரத்தில் மற்ற மனிதர்களை மதிக்கவும் மரியாதையோடு நடத்தவும் கற்றுக்கொடு. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அடுத்தவங்களை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணுன்ற விஷயத்தை சொல்லிக்கொடு. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக மன வலிமையை நீ கற்றுக் கொடுக்கணுமேன்னு செல்லமே. ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டினா எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது அவங்க அதை சரி பண்ண முடியாமல் திணறக்கூடாது, உட்காந்து மூலையில் அழுகவும் கூடாது. அதனால் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே அவங்களுக்கு தன் கையை ஊன்றி பொழைக்கவும் தன்னுடைய விஷயங்களை தானே சமாளிக்கவும் எல்லா தைரியத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உன் பிள்ளைகளை நீ சரியாக வளர்த்துட்டாலே அதுவே நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்தாகவே இருக்கும். எப்போதுமே எல்லாரும் 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னங்கிறதே புரிஞ்சுக்கிறீங்க. அது வரைக்கும் வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் தப்பாக வாழ்ந்து தவறான விஷயங்களை செஞ்சு 40 வயசுக்கு அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கை என்னன்ற அந்த புரிதல் வந்தது. நல்லது கெட்டது எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்ச பிறகு 40 வயசுக்கு மேலே உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு நிறைய கடமை, பொறுப்பு, உடல் ஆரோக்கிய குறைபாடுன்னு
1000 விஷயங்கள் தடையாக வந்து நிற்கும். அதனால தான் ரொம்ப தாமதமாக வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்காம ஆரம்பத்திலே எது என்ன யார் எப்படின்றத புரிஞ்சு வாழ்க்கையை வாழச் சொல்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன். ஏன்னா என்னுடைய அன்பு பிள்ளையான நீ தப்பு செய்ய மாட்டேன், தவறான வழியில் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அல்லவா? இந்த சமுதாயம் உன் மனசு நோக்கிற அளவுக்கு என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் உன் மேலே கோபப்பட்டாலும் உன்னை அவமதித்து பேசினாலும் யார்கிட்டையும் சண்டை போட நினைக்காதே. நீ செய்கிறது சரின்னு உனக்கு தோணுச்சுன்னா, நீ போகும் பாதை சரின்னு உனக்கு தோணுச்சுன்னா, உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ யாரை பற்றி எதை பற்றி யோசிக்காமல் யார்கிட்டையும் போய் சண்டை போடாமல் உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. எதை உன் கையில் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீ யாரையும் குறை சொல்லாத, யார்கிட்டையும் சண்டைக்கு போகாத. நீ சரியாக இருந்தால் மட்டும் போதும். நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக நீ வாழணுங்கிறது மட்டும்தான் இந்த சாயப்பாவின் விருப்பமாக இருக்குது என் தங்கமே.